ஆத்ம விஷயமாக 7 நாட்களாக பார்த்துட்டு வரோம். ஆத்ம விஷயம் அப்படின்னாலே பகவத் விஷயம்தான். ஆத்மாதான் எங்கும் நிறைஞ்சதாக வியாபித்ததாக இருக்குது. ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருவனுடைய கர்த்தவியம். அதை தெரிஞ்சுக்கலை அப்படின்னா பெரிய நஷ்டம். இருக்கிறதுலையே பெரிய நஷ்டம் எதுன்னா தன்னைத்தான் தெரிஞ்சுக்கலை அப்படின்னா தான். தான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலைன்னா எதுக்குமே பண்ண முடியாதவனால. விவகார திசையிலே இப்படி இருக்குது. பரமார்த்த திசையில் தான் யாருன்னு தெரிஞ்சுக்கலைன்னா சுகத்தை அவனால் அடையவே முடியாது. சம்சார முக்தி அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படிங்கிறதுனால ஆத்ம விஷயகமான இச்சை, அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை, சிரவணம், அந்த விஷயங்களை கேட்கறது, படிக்கிறது, அதையே நினச்சி பார்க்கறது, இதெல்லாம் ஆத்மாவை அதனுடைய ஸ்வரூபப்படி வஸ்துஸ்திதியாக அதனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை, ஆத்மாவனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை நம்ம பிரத்யக்ஷமாக தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் மார்க்கமாக இருக்குது. அதை பற்றி கேட்கறது, அதையே திரும்பி திரும்பி நினச்சி பார்க்கறது, இதெல்லாம். ஆனால் இதெல்லாம் பண்ணினா மட்டும் தெரிஞ்சுடாது. இதெல்லாம் பண்ணி நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா முதல்ல இடம் சுத்தமாக இருக்கணும், சித்தம் சுத்தமாக இருக்கணும். சித்தத்தில் தான் நம்மளுக்கு ஆத்ம சாட்சா்காரங்கிறது ஏற்பட போகிறது. இப்போ அந்த சித்தம் சுத்தமாக இருந்து மீதியெல்லாம் நம்ம பண்ணினோம் அப்படின்னா தான் இந்த ஆத்ம சாட்சா்காரமானது ஏற்படும். வியாச பகவான் ராமாயணம் மூலமாக ஆத்ம தத்துவத்தை போதிச்சுண்டு வரார். இதுதான் அத்தியாத்ம ராமாயணம் அப்படின்னு பெயர் வச்சார். பெயர் வைத்து போதிச்சுண்டு வரார். இதில் பிரம்மாவிடம் நாரதர் பிரஷ்னம் பண்ணுறார். பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்ணுறார். ஒரு கதை மூலமாக உபதேசம் பண்ணுறார். பார்வதி பரமேஸ்வரனுக்கு சம்வாதம் நடந்தது அப்படின்னு சொல்கிறார். பார்வதி பரமேஸ்வரங்கிட்ட கேட்குறா, ராம தத்துவத்தை எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு. அப்போ பரமேஸ்வரன் இன்னொரு கதை மூலமாக அவருக்கு உபதேசம் பண்ணுறார். கதைக்குள்ள கதை. வியாசரே பிரம்மா நாரத சம்வாதமாக இதை உபதேசம் சொல்கிறார். அந்த கதைக்குள்ள இன்னொரு கதை, அதுக்குள்ள இன்னொரு கதை, சினிமாக்குள்ள சினிமா, அதுக்குள்ள சினிமா அப்படிங்கிற மாதிரி அப்படி நம்ம பார்த்துட்டு வரோம். பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொல்லிட்டு வரார். ராமர், சீதை, ஹனுமான் 3 பேருக்கும் சம்வாதம் நடந்தது அப்படின்னு சொல்கிறார். ஆஞ்சநேயனுக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணு அப்படின்னு ராமர் சொல்ல சீதை உபதேசிக்கிறார். ராமோ நகச்சதி ந திஷ்டதி நானுசோச்சதி ஆகாங்ஷதே தியஜதி நோ ந கரோதி கிஞ்சித் ஆனந்தமூர்த்தி அச்சலஹா பரிணாமஹீனஹ மாயாகுணான் அனுகதோஹி ததா விபாதி. அபாணிபாதோ ஜவனோ கிரஹீதா பஷ்யத்ய சக்ஷு சசுணோத்ய கர்ணஹா அப்படின்னு உபனிஷத். கை இல்லை, கால் இல்லை, ஆனால் ரொம்ப வேகமாக ஓடுறான். மனோஜவம்னு சொல்கிறாளே மாதிரி மனசை விட வேகமாக ஓடுறதான் ஆத்மா. அபாணிபாதா, கையில் கால் இல்லை ஆனால் வேகமாக. ஜவனஹா கிரஹீதா, கையில் ஆனால் எல்லாத்தையும் கிரகிக்கிறது, கால் இல்லை வேகமாக ஓடுறது. பஷ்யத்த சக்ஷு, கண் இல்லை ஆனால் பார்க்கறது. சசுணோத்ய கர்ணஹா, காது இல்லை ஆனால் கேட்கறது. இந்த மாதிரி சொல்கிறது உபனிஷத்து. இந்த மாதிரி ராமர் எங்கே போனார், எங்கே வந்தார், எல்லா இடத்துலையும் இருக்கார். ஆனால் போகிறார் வர்றார்.
விவகார தசையில் எல்லாம் நடக்கும், எல்லாம் மாயிக்கம். எல்லா இடத்துலையும் ஆத்மா இருக்குது. ஆத்மா இல்லைன்னா இருக்கிறதாகவும் நடக்கிறதாகவும் வந்ததாகவும் நம்மளுக்கு அறிஞ்சிக்கவே முடியாது. ஆத்மாவனுடைய பிரகாசத்தினால தான் எல்லாம் பிரகாசிக்கிறது. இங்கேருந்து அந்தக்கரணம், நம்மளுடைய சரீரம் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, அந்தக்கரணம் போகிறது அப்படின்னா நான் இங்கேருந்து அங்கே போயிட்டேன்னு சொல்கிறேன். ஆத்மா போச்சா, ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ இந்த 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 உபாதி அவச்சின்னமான சைத்தன்யத்தை தானே நான் சொல்லின்னு இருக்கோம். நம்மளுடைய அந்தக்கரணங்கிறது உபாதி, ததவச்சின்னமான சைத்தன்யம். இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆகாசத்தை மடாகாசம்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ இந்த மடத்தையே தூக்கி அந்தண்டை வச்சா மடாகாசங்கிறது வேறு இடத்துக்கு போயிடுது அப்படின்னு விவகாரம் பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி இந்த நம்மளுடைய சரீராவச்சின்னமாக இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை தான் நான் சொல்லின்னு இருக்கோம். இந்த சைத்தன்யம் எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த சரீரம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் பக்கத்து தெருக்கு போச்சுன்னா நான் அங்கேருந்து இங்கே வந்துவிட்டேன் அப்படிங்கிற. ஆத்மாவாக வந்தது, ஆனால் வந்துட்டேங்கிறான். சரீரம் தானே போச்சு. சரீரம் போச்சுன்னாலும் இங்கேருந்து வண்டியில் போனால் நிலா கூடையே வரா மாதிரி இருக்குது. குழந்தையெல்லாம் சொல்கிறா, நம்மளோட வேகமாக நிலா வருதே அப்படிங்க. இவன் போகிற இடத்துக்கெல்லாம் இவன் பின்னாடியா வரார் சந்திரன். அது மாதிரி இங்கேருந்து சரீரம் போச்சுன்னா ததவச்சின்னமாக இருக்கக்கூடிய சைதன்யத்தை இவன் நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறான். அவ்வளோதான். எல்லா இடத்துலையும் சைதன்யம், சரீரம்தான் இங்கேருந்து அங்கே போகிறது. அதுவே மாயிக்கம்தான், மிச்சதான். இப்போ இங்கே அம்பாள் சொல்கிறா, மாயா குணான்னு அனுகதோகி ததா விபாதி. மாயா குணங்களை அனுசரித்து அது மாதிரி தோன்றது. ராமர் போனதாகவும் பிறந்ததாகவும் அவர் யுத்தம் பண்ணதாகவும் இருக்கிறதாகவும் அப்புறம் வைகுண்டத்துக்கு போனதாகவும் இத்தியாதி சகல குணங்களும் சகல விஷயங்களும் மாயாகுணான் அனுகதா ததா விபாதி. மாயையினுடைய சத்வரஜஸ்தமோ குணங்களை அனுசரித்து அப்படி காட்சி கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறா. இப்படி அம்பாள் உபதேசம் பண்ணா சீதை. ராமர் பார்த்தார், தானே உபதேசம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ததோ ராமஸ்வயம் பிராஹ ஹனுமந்தமுபஸ்திதம் ஸ்ருணு தத்வம் பிரவக்ஷ்யாமி ஹ்யாத்மானாத்ம பராத்மனாம். ஏ ஆஞ்சநேயா, தத்துவத்தை நான் உபதேசம் பண்ணுறேன் கேளு. அனாத்மா, ஆத்மா, பராத்மா அப்படின்னு 3 விபாகங்களாக இருக்கே. இந்த விஷயமாக நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன் கேளு. ஆகாஷஸ்ய கதா பேதः த்ரிவிதோ திருஷ்யதே மகான் ஜலாஷயே மகாகாஷः ததவச்சின்ன ஏவ ஹி பிரதிபிம்பாக்ஷமபரம் திருஷ்யதே த்ரிவிதன்னபः. ஆகாசம் அப்படிங்கிறது ஒன்று தான். ராமர் ஆகாச திருஷ்டாந்தம் தான் கொடுக்குறார். ஆகாசங்கிறது ஒன்று தானே, எல்லா இடத்துல இருக்கக்கூடிய ஆகாசமும் ஒன்று தான். ஆனால் ஒரு ஜலாசயத்துக்கு போகிறோம், ஒரு நதிக்கு போகிறோம், இல்லை குளத்துக்கு போகிறோம். அங்கே போனால் எப்படி இருக்குன்னா இந்த ஜலாவச்சின்னமான ஆகாசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜலத்தில் பார்த்தா ஆகாசத்தினுடைய பிரதிபிம்பம் தெரிகிறது. வானம் நீளமாக இருக்கா வெளுத்திருக்கா அப்படின்னு ஜலத்தை பார்த்தா சொல்ல முடியாது. வானத்தில் நட்சத்திரங்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. ஜலத்தில் ஆகாசம் பிரதிபிம்பிக்கிறது. 3 ஆகாசம் இருக்கா சொல்கிறார். ஒன்று ஜலத்துக்கு சம்பந்தப்படாமல் மற்ற இடங்களில் வியாபிச்சு இருக்கக்கூடிய மகாகாசம், இதுதான் மகாகாசம்னு சொல்கிறார். இன்னொன்று அந்த ஜலப்பிரதேசத்தில் முழுக்க வியாபிச்சிருக்கக்கூடியதான ஜலாவச்சின்னமான ஆகாசம், ஜலப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆகாசம். இப்படி மடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசத்தை நம்ம மடாகாசம்னு சொல்கிறோம். இதுக்கு வெளியில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஆகாசத்தை மகாகாசம்னு சொல்கிறோமோ அது மாதிரி மகாகாசம். அப்புறம் அந்த ஜலாசய பிரதேசத்தில் இருக்கக்கூடியதான ஆகாசம் ஜலாகாசம் அப்படிங்கிறார். இன்னொரு ஆகாசம் இருக்குது. எது அது அப்படின்னா அங்கே பிரதிபிம்பிக்கிறதே, பிரதிபிம்பம்.
கண்ணாடி பார்க்குறோம், கண்ணாடியில் நம்ம முகம் தெரியுது. இப்போ அந்த முகம் கண்ணாடியில் தெரியக்கூடியதான முகம்தான் பிரதிபிம்பம்னு மாதிரி. இந்த ஜலாசயத்தில் ஜலத்தில் ஆகாசத்தினுடைய பிரதிபிம்பம் தெரியுது. இதோ இங்கே பாடுறா ஆகாசம் இருக்கு பாடுறா அப்படிங்கிறான். இப்போ அது பிரதிபிம்பாகாசம் அப்படிங்கிற 3 ஆகாசம். ஆகாசஸ்ய கதா பேதः த்ரிவிதோ திருஷ்யதே மகான் ஜலாசயே மகாகாசः ததவச்சின்ன ஏவ ஹி. மகாகாசம் ஜலாவச்சின்னாகாசம் பிரதிபிம்பாக்கியமபரம் பிரதிபிம்பித்தம் ஆகாசம் பிரதிபிம்பாகாசம். திருஷ்யத்தே த்ரிவிதன்னபः 3 விதமாக ஆகாசம் தோற்றமளிக்கிறது. இவனுக்கு அப்படி காட்சி அளிக்கிறது, இவன் அப்படி தெரிஞ்சுக்கிறான். ஆனால் வாஸ்தவத்தில் பார்த்தா ஒன்று தான் அது. அதை திருஷ்டாந்தமாக சொல்லி இங்கே தார்ஷ்டாந்திகத்தில் சமன்வயப்படுத்துகிறார். புத்தியவச்சின்ன சைதன்யம் ஏகம் பூர்ணமதா பரம் ஆபாசஸ்வபரம் பிம்பபூதமேவம் த்ரிதாசிதிஹ. நம்மளுடைய புத்தி அந்தఃகரணம் அதுதான் இங்கே ஜலாசயஸ்தானம். பிரதிபிம்பனோபாதிகி அப்படின்னு சொல்லுவோம் ஆகாசம் சாஸ்திரம். எந்த இடத்துல பிரதிபிம்பிக்கிறதோ அதுக்கு பிரதிபிம்பனோபாதிகி அப்படின்னு பேர். தர்ப்பணம் கண்ணாடி பிரதிபிம்பனோபாதிகி. இது மாதிரி நம்ம எங்கே பிரதிபிம்பிக்கிறோம், இந்த ஆத்மா எங்கே பிரதிபிம்பிக்கிறது, அந்தःகரணத்தில் தான். அந்தःகரணம் தான் ஸ்வச்சமாக இருக்கு, பிரதிபிம்பன யோக்கியம். அங்கே பிரதிபிம்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அங்கே அதுதான் யோக்கியமான ஸ்தலமாக இருக்குது. நம்ம முகத்தை கண்ணாடியில் பார்த்தா தான் தெரியறது முகம், மைக்கை பார்த்தா முகம் தெரியறதா இல்லை. ஏன்னா கண்ணாடிக்கு அந்த தன்மை இருக்குது, ஸ்வச்சத்துவம் அப்படின்னு பேர். அதுக்கு ஸ்வச்சமாக இருக்குது. நல்ல சுத்தமான ஜலத்தில் நம்ம முகத்தை பார்த்தோன்னா பிரதிபிம்பம் தெரியும். ஒரே அழுக்காக இருக்கக்கூடியதான சாக்கடையில் போய் பார்த்தா தெரியுமா, ரொம்ப கலப்படத்தோடு இருக்குது, தெரியாது. அது மாதிரி ஸ்வச்சமாக இருக்கணும் உபாதி. அப்படி இருந்தால் தான் அது அங்கே பிரதிபிம்பம் ஏற்படும். அது மாதிரி நம்மளுடைய புத்தி இருக்கே அதுதான் பிரதிபிம்பனோபாதி, அந்தःகரணம்னு சொல்கிறோம். இந்த அந்தःகரணத்துக்கே மனசுன்னு பேர், புத்தின்னு பேர், பல பெயர் இதுக்கே. சம்சயங்கள் ஏற்படுறச்ச அந்த அந்தःகரணத்துக்கே மனசுன்னு பேர். ஒரு விஷயமாக நிச்சயம் ஏற்படுறச்ச அதுக்கு புத்தின்னு பேர். இது மாதிரி அதுக்கே பல பெயர்கள் உண்டு. காமசங்கல்போ விசிகித்சா திருதிஹி பயம் அப்படின்னு அதுக்கு தான் பேர். பயம் ஏற்படுறது, ஆசை ஏற்படுறது அந்தःகரணம் தான் அது. இச்சா அப்படின்னா மனசு தான் அப்படி மாறுறது, இச்சையாக மாறுறது. பயமாக மனசு தான் மாறுறது, தைரியமாக மனசு தான் மாறுறது. மனசுக்கு தான் எல்லா பேரும் அப்படின்னு சொல்கிறது. திருத்திர் அதிருத்திர் ஹ்ரீர் பீர் அப்படின்னு பெரிய வாக்கியம் இருக்குது. ஹிரிஹி வெக்கம், மனசு தான் வெக்கம் அப்படின்னா என்ன, அது மனசுனுடைய விகாரம்தான். அது மனசு தான் அவ்வாறாக மாறுறது. இப்படி சாஸ்திரங்கள் சொல்கிறது. அந்த புத்தி தான் ஜலாசயஸ்தானம். அங்கே தான் இந்த ஆத்மாவானது பிரதிபிம்பிக்கிறது. அதனால தான் நான் 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 அப்படின்னு தோணிகிட்டே இருக்கு உங்களுக்கு. இந்த ஆத்மா தான் பிரதிபிம்பனோபாதியாக இருக்கு. இப்போ ஆத்மாவில் பிரதிபிம்பிக்கக்கூடிய சைதன்யம் ஒன்றும், ஆத்மாவில் இல்லை புத்தியில் பிரதிபிம்பிக்கக்கூடிய ஆத்மா அதாவது சைத்தன்யம் ஒன்றும், அந்த புத்தியவச்சின்ன பிரதேசத்தில் இருக்கக்கூடியதான பிம்பபூதம் சைத்தன்யம் அது ஒன்று. அந்த புத்தியவச்சின்ன சைத்தன்யம்னு சொல்லலாம். அதை தவிர அனவச்சின்னமான சைதன்யம் பூர்ணமாக இருக்கே மகாகாசம் மாதிரி, இது 3வது. இப்போ மகாகாசம், ஜலாவச்சின்னாகாசம், பிரதிபிம்பாகாசம் அப்படின்னு 3 சொன்னோம் இல்லையா. அது மாதிரி பூர்ணமான நிரவச்சின்ன சைத்தன்யம், நிரவச்சின்னா ஆத்மா, புத்தியவச்சின்னா ஆத்மா, புத்தௌ பிரதிபிம்பிதா ஆத்மா. இப்படி இந்த ஆத்மாவான சைத்தன்யமே 3 விதமாக காட்சி கொடுக்கறது
எல்லா இடத்துலையும் பூர்ணமாக வியாபிச்சிருக்கக்கூடியதாக ஒன்று, அந்த புத்தி பிரதேசத்தில் மட்டும் இருக்கக்கூடியதாக மற்றொன்றாகவும், புத்தியிலேயே தோற்றமளிப்பதாக காட்சி கொடுக்கறது இது மூன்றாவதாகவும். இப்படி 3 விதமாக காட்சி கொடுக்கறது. ஆனால் ஆகாசம் எப்படி ஒன்றுதானோ 3 விதமாக தோற்றமளிக்கிறதோ, அந்த உபாதியை எடுத்துட்டா ஜலாசயம் இல்லை அப்படின்னா ஒன்றா போயிடும் இல்லையா? ஜலாசயமே அங்கேருந்து காலி ஆகிடுத்துன்னா அப்புறம் இந்த பிரதிபிம்பாகாசம்னு ஒன்று உண்டா? ஜலாவச்சன்னாகாசம்னு ஒன்று உண்டா? கிடையாது, வெறும் மகாகாசம்தான். அது மாதிரி இந்த உபாதிகை இல்லாமல் பண்ணிவிட்டா, அந்தக்கரணத்தை நாசம் பண்ணிவிட்டா, அப்புறம் ஆத்மா ஒன்று தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டுலாம். அது முன்னாடியே ஒன்று தான், உபாதி இருக்கிறச்சியும் ஒன்று தான், உபாதி நாசத்துக்கு அப்புறமாகவும் இந்த ஆத்மா ஒன்று தான். அப்படி இருந்தாலும் உபாதிங்கிறதுனால இவனுக்கு 3 விதமாக அந்த ஆத்ம சைதன்யம் காட்சி அளிக்கிறது அப்படின்னு ராமர் ஆஞ்சநேய சுவாமிக்கு சாட்சாத்தாக ஆத்ம தத்துவத்தை, ராம தத்துவத்தை உபதேசம் பண்ணுறார். புத்தவத் சின்ன சைதன்யம் ஏகம் பூர்ணமதா பரம் ஆபாசஸ்வபரம் பிம்பபூதமேவம் த்ரிதா சிதிஹி. சிதிஹி அப்படின்னாலும் ஆத்மாதான், ஞானம்னு அர்த்தம். ஞானம் அப்படின்னாலே ஆத்மாதான். ஆபாசா அப்படின்னா பொய், மிச்சே. பிரதிபிம்பங்கிறது உண்மையா? கண்ணாடியில் முகத்தை பார்க்குறோம், கண்ணாடியில் தெரியக்கூடிய முகம் உண்மையான முகமா? இல்லை. இவன் சேஷ்டை பண்ணால் அது சேஷ்டிக்கிற மாதிரி இருக்கு. பிம்பத்துக்கு நெத்திக்கிட்டுண்டா அங்கே நெத்திக்கிட்டுண்டா மாதிரி இருக்கு. அதுக்காக நெத்திக்கிட்டான், அதுவாக சேஷ்டிக்கிறது? எல்லாம் தோற்றமளிக்கிறது, வெறும் மாய். கண்ணாடி இப்போ எடுத்து கண்ணாடி உடைச்சாச்சுன்னா தெரியவே தெரியாது. அது மாதிரி தான் இது, இந்த ஜீவன்கிறமோ அது மாதிரி. இந்த 3 ஆகாசம் இருக்கே சொல்கிறார் மேலே. சாபாச புத்தே கர்த்திருவம் அவச்சின்னே அவிகாரிணி சாட்சிணி ஆரோப்பியதே பிராந்தியா ஜீவத்வஞ்ச ததா புதைஹி ஆபாசஸ்து மிருஷா புத்திஹி அவித்யாகாரியமுச்யதே அவச்சின்னந்து தத் பிரம்ம விச்சேதஸ்து விகல்பதः அவச்சின்னஸ்ய பூர்ணேன ஏகத்வம் பிரதிபாத்யதே தத்வமஸ்யாதிவாக்யைश्च சாபாசஸ்யாஹமஸ்ததா ஐக்யஞானம் யதோத்பன்னம் மகாவாக்யேன சாத்மனோः ததா அவித்யா ஸ்வகார்யைश्च நஷ்யத்யேவ ந சம்சயः ஏதத்விஜ்ஞாய மத்பக்தோ மத்பாவாயோபபத்யதே மத்பக்தி விமுகானாம் ஹி சாஸ்திரகர்த்தேஷு முஹ்யதாம் ந ஞானம் ந ச மோக்ஷः ஸ்யாத் தேஷாம் ஜன்மசதைரபி. ஈஸ்வரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறது வாஸ்தவமா? ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு யார் ஒத்துக்கிறானோ அவன் தான் ஆஸ்திகன் அப்படின்னு பல தடவை நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? ஈஸ்வரா அஸ்தீதி யஹ அங்கீகரோதி சஹா ஆஸ்திகா தத்ர எஸ்ய விஸ்வாசோ நாஸ்தி சஹா நாஸ்திகா அப்படிங்கிறது சாமான்யமாக எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடியதான விஷயம். ஆனால் சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லும்? ஈஸ்வரன் ஒருத்தன் கிடையாதுறான்னு சொல்கிறது. ஈஸ்வரனே இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஈஸ்வரனே இல்லைன்னு எப்படி சாஸ்திரம் சொல்கிறது? புரியவே இல்லையே. ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்லுவா. யார் சொல்லுவா? சாங்கியால் சொல்லுவா. சாங்கிய தரிசனத்தில் ஈஸ்வரனே கிடையாது. அவள் பிரகிருதி அப்படியே உண்டாகும், தானாக உண்டாகும், தானாக மறைஞ்சு போயிடும். ஈஸ்வரன் ஒருத்தன் தேவை, சேத்தனன் ஒருத்தன் தேவையே இல்லை. எதுக்கு சேத்தனன் தேவை? அவன் பண்ணுற செயல் அவனவனுக்கு பலனை கொடுக்கறது. பிரகிருத்தின்னு தானாக ஒன்று தானாக உண்டாருது அப்படின்லாம் சொல்கிற மதங்கள்லாம் இருக்குது. சாருவாக்கன்னு ஒருத்தன், அவன் அப்படி தான் சொல்லுவான். எதெல்லாம் பிரத்யட்சமாக நம்ம பார்க்குறோமோ அதான் உண்மை. மறுஜென்மா அப்படின்லாம் ஒன்று கிடையவே கிடையாது.
இந்த சரீரம்தான், சரீரத்தை விட்டு இன்னொரு ஆத்மான்னு ஒன்று கிடையாது. சரீரம் இருக்கிற வரைக்கும் அதுக்கு வேண்டிய சுகத்தை அனுபவிச்சுட்டோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எதுக்கு பிறந்திருக்கோம்? அனுபவிக்கிறதுக்கு தானே பிறந்திருக்கோம் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறா பாருங்க பல பேர். இது சாருவாகனுடைய மதம். சாரு அப்படின்னா ரொம்ப அழகுன்னு அர்த்தம். அவன் பேசுகிறத கேட்டால் ரொம்ப நன்னா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. நம்ம தர்மசாஸ்திரம் சொன்னோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாருவாகம் பேசினான்னா நன்னாயிருக்கும். அவன் தர்மமாவது அதர்மமாவது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எது உனக்கு பிடிச்சதோ அப்படி பண்ணு. ஆனால் அவனுக்கு ராஜாங்கத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், இல்லைன்னா ராஜா தூக்கி உள்ளே வச்சுருவார். அதனால் திருடக்கூடாது. திருடினா பாபம் வருங்கிறதுனால திருடாமல் இருக்கணும்னு இல்லை. புறத்தையாருக்கு இம்சை பண்ணான், அடிக்கிறான், உதைக்கிறான், இதெல்லாம் ஏன் பண்ணக்கூடாதுன்னு அவனும் சொல்லுவான். சாருவாங்க ஏன் சொல்லுவான்னா அதனால் பாபம் வரும்னு சொல்ல மாட்டான். அப்படி பண்ணேன்னா வேற ஒரு இடைஞ்சல் உனக்கு வரும் பிரத்யட்சமாக. அவன் தூக்கி உன்னை காராகிரகத்தில் வச்சுருவான். அதனால நீ பண்ணாமல் இருக்கணும். ராஜாங்கத்துக்கு இதெல்லாம் விரோதம் இல்லாமல் இருக்கோ அதெல்லாம் நீ பண்ணி சுகமாக இருக்கலாம். தர்மமாக அதர்மா அதெல்லாம் நீ ஆலோசிக்க வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்லுவான். அதை கேட்டால் நன்னா இருக்கு இல்லையா? அதனால தான் அவனுக்கு சாருவாக மதம்னு பேர். நாஸ்திக மதம் அது. அவன் ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்கிறான். வேதாந்த சாஸ்திரத்துலையும் ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்கிறான். என்ன இது ஈஸ்வரன் இல்லைன்னு எப்படி சொல்லுவா அப்படின்னா, ஈஸ்வரன்னு உன்னூத்த இல்லைன்னு சொல்லுவான். ஈஸ்வரனே இல்லைன்னு சொல்லலை. ஈஸ்வரன்கிறவர் வேறு இல்லை, பேதம் இல்லைன்னு சொல்லுவான் வேதாந்திகள். ஆத்மா வேற, ஜீவாத்மா வேற, பரமேஸ்வரன் வேற, சுத்த சைத்தன்யம் வேற அப்படின்னு பேத புத்தி நம்மளுக்கு இருக்கே, அது பொய் அப்படின்னு வேதாந்தம் சொல்லும். அதுதான் இங்கே சொல்கிறார். இந்த கண்ணாடியில் பிரதிபிம்பிக்கிற முகம் இருக்கே, அந்த மாதிரி அந்தக்கரணத்தில், அந்தக்கரணம் தான் பிரதிபிம்பனோபாதி, அந்த அந்தக்கரணத்தில் இந்த ஆத்ம சைதன்யம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கக்கூடியதான ஆத்ம சைதன்யமானது பிரதிபிம்பிக்கிறது. ஆகாச திருஷ்டாந்தம் அதை வச்சு பார்க்கணும். ஆகாசம் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஜலத்தில், ஸ்வச்சமான ஜலத்தில் பிரதிபிம்பிக்கிறது. அந்த ஜலத்தில் தோற்றமளிக்கக்கூடிய ஆகாசம் மாதிரி அந்தக்கரணத்தில் ஆத்மா பிரதிபிம்பிக்கிறது. அந்த பிரதிபிம்பிக்கக்கூடிய ஆத்மாவை தான் நான்னு நம்ம சொல்லின்றோம். அதுதான் ஜீவாத்மா. அப்போ ஜீவாத்மா உண்மையா பொய்யா நம்மளுக்கே புரியும், நம்மளே தெரிஞ்சுன்றலாம். இந்த ஜலாசயத்தில் பிரதிபிம்பிக்கக்கூடியதான ஆகாசம் ஜலம் ஆடினா ஆடுறது. ஒரு குழந்தை ஜலத்தை கையால் இப்படி நடுப்புற இப்படி பண்ணுறான், ஜலத்தை வெட்டுற மாதிரி பண்ணுறான்னா ஆகாசம் வெட்டுப்பட்டதாக தோன்றது. ஜலத்தை இங்கேருந்து ஒருத்தன் இப்படி தள்ளி விடுறான்னா ஆகாசம் நகர்ற மாதிரி காட்சி அளிக்கிறது. ஜலத்தில் அழுக்கு சேர்ந்தது அப்படின்னா ஆகாசமும் அழுக்காக இருக்கா மாதிரி காட்சி கொடுக்கறது. அதுலேயும் ஏதோ கலப்படம் அடைஞ்ச மாதிரி காட்சி கொடுக்கறது. இப்படிலாம் நம்மளுக்கு தோன்றது இல்லையா? இதெல்லாம் வாஸ்தவமாக ஆகாசத்தில் இருக்கோ? ஆகாசம் நகர்றதோ? ஜலம் காற்றடிச்சா ஜலம் இப்படி நகர்றது. இப்போ அதில் பிரதிபிம்பிக்கக்கூடியதான சூரியன் நகர்ற மாதிரி இருக்கார். ஆகாசம் சாப்ர நட்சத்திரம் ஆகாசம்னு சொல்லுவோம். எல்லாம் மேகம் நட்சத்திரம் எல்லாத்தோடே கூடி இருக்கக்கூடிய ஆகாசம் இங்கே தெரியறது பாடுற ஆகாசங்கிறான். அந்த ஆகாசமே நகர்ற மாதிரி இருக்குது. நகர்றதோ எங்கேயாவது ஆகாசம்? நகரில் ஆகாசத்துக்கு சலனம் இல்லை, ஆனால் சலனம் இருக்கா மாதிரி தோன்றது. இப்போ அதில் தோற்றம் அளிக்கக்கூடிய ஆகாசம் உண்மையா பொய்யா? மிச்சேதான் இல்லையா? பொய். அது மாதிரி அப்போ அந்தக்கரணத்தில், அந்தக்கரணம்னா அதுதான் இந்த ஜலாசயஸ்தானம். சூக்ஷ்ம சரீரம் 16 சூக்ஷ்ம சரீரங்கள் இருக்கு. 16 சேர்ந்தது தான் சூக்ஷ்ம சரீரம். பஞ்ச பிராணன், தசேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச பிராணன், மனசு. இது 16த்துக்கு தான் சேர்ந்தால் லிங்க சரீரம்னு பேர்.
மனசையே ரெண்டாவது விபாகம் பண்ணினா, மனசு புத்தி அப்படின்னு ரெண்டாவது விபாகம் பண்ணினா சப்ததசம் 17. இதுதான் லிங்க சரீரம். இதுதான் பாகவதத்தில் லிங்க சரீரத்தை வெட்டுடா அப்படிங்கிறார் திடபரதர். எப்போ மோட்சம் கிடைக்கணும்னார், லிங்க சரீரத்தை வெட்டினேன்னா மோட்சம் கிடைக்குங்க. லிங்க சரீரத்தை நாசம் பண்ணணும். பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன்னு 5 பிராணன்கள், 5 ஞானேந்திரியம், கண்ணு, காது, மூக்கு, ரசனம், துவக்கு அப்படின்னு 5 ஞானேந்திரியம். அப்புறம் பஞ்ச கர்மேந்திரியங்கள், கை, கால், பாயு, உபஸ்தம், இதை சொல்கிறோம் இல்லையா, இது பஞ்ச கர்மேந்திரியங்கள். மனசு 11, பஞ்ச பிராணனை சேர்த்தா 16 ஆகிடுறது. இந்த மனசையே ரெண்டாவது விபாகம் பண்ணினா சம்சயாத்மகம் அந்தக்கரணம் மனஹ, நிச்சயாத்மகம் அந்தக்கரணம் புத்திஹி அப்படின்னு சொல்லும் சாஸ்திரம். நம்மளுக்கு சம்சயம் வரச்ச அந்த அந்தக்கரணத்துக்கு மனசுன்னு பேர். சம்சயமாக மனசு தான் விகாரத்தை அடையிறது, நிச்சயமாக மனசு தான் விகாரத்தை அடையிறது. அப்போ நிச்சயம் ஒரு விஷயமாக ஒரு நிச்சயம் நம்மளுக்கு வரச்சா அதுக்கு புத்தின்னு பேர். அப்போ 16 இல்லைன்னா 17 சூக்ஷ்ம, இதெல்லாம் இந்த சமூகம்தான் சூக்ஷ்ம சரீரம்னு பேர். இங்கேருந்து ஒருத்தனுக்கு மிருத்தி ஏற்படுறது இல்லை ஒருத்தனுக்கு ஜென்மா ஏற்படுறது அப்படின்னா என்ன? இந்த சூக்ஷ்ம சரீரம் இங்கேருந்து கிளம்புறது வெளியில், அதை தான் மிருத்தின்னு சொல்கிறோம். இந்த சரீரத்திலிருந்து இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு சலனம் உண்டு, அது போகும். எல்லாம் இந்த பிராணங்கிறவர் தான் எல்லாத்துக்கும் தலைவர். ஒவ்வொன்றா ஒடுங்குங்கிறார். ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் ஒடுங்கி, ஞானேந்திரியம் ஒடுங்கி, ஒவ்வொன்றத்தில் லயத்தை அடைஞ்சு, அப்புறம் எல்லாம் சமானன், உதானன், வியானன், அபானன் எல்லாம் போய் கடைசியில் பிராணன்கிட்ட ஒடுங்கிடும். பிராணன் மட்டும் இருந்துருக்கும். நம்மளே பார்க்கலாம், அந்த முமுர்ஷுவாக மறிக்கிற சமயத்தில் எந்த ஜீவன் இருக்கானோ அவன் இடத்துல இதை பார்க்கலாம். முதல்ல கை காலெலாம் சேஷ்டிக்காது அவன், ஆனால் கண்ணு பார்க்கும், காது மட்டும் கேட்கும், புரியும். ஆனால் கை காலெலாம் நகர்த்த முடியாது, அதனுடைய சக்தி எல்லாம் போயிடும் கர்மேந்திரியம். அப்புறம் ஞானேந்திரியம் ஒவ்வொன்றா ஆஃப் ஆகும். போகிறதுன்னா எங்கே போகிறது? இந்திரியம். அதாவது நம்ம வெளியில் பார்க்கக்கூடிய கையோ காலோ இந்திரியம் இல்லை. இந்திரியம் அகோச்சரம். அது எந்த இந்திரியத்தாலையும் அறிய முடியாதது இந்திரியங்கிறது. இந்திரியத்தை நம்ம இந்திரியத்தால் பார்க்க முடியாது. சக்ஷுரேந்திரியம்னா வெளியில் கோலகம் இருக்கே, அது சக்ஷுரேந்திரியம் இல்லை. கருப்பு கலரில் விழி இருக்கே அதுவோ, இல்லைன்னா அதுக்கு பரிதகா ஸ்வேதவர்ணத்தில், அது சக்ஷுஸ் இல்லை. அதுக்கு அதில் சூக்ஷ்மமாக, அந்த கோலகத்தில் சூக்ஷ்மமாக நம்மளால் பகிரேந்திரியத்தினால் பார்க்க முடியாததாக இருக்குது இந்திரியம், சூக்ஷ்மமாக இருக்குது. அதீந்திரியம்னு சொல்லுவா. இந்திரியம் அதீந்திரியம், இந்திரியத்தினால் அறிய முடியாதது இந்திரியம். இப்போ இந்த இந்திரியங்கள்லாம் ஒடுங்கும், கோலகம் இருக்கும், ஸ்தானம் நன்னா இருக்கும், ஆனால் இந்திரியத்துக்கு சக்தி இல்லைன்னு சொல்கிறா பாரு. இப்போ இந்திரியங்கள்லாம் போய் ஒடுங்கிறது, எங்கேயோ காணாமல் அப்படியே நசிச்சு போய்டுறதுன்னு அர்த்தம் இல்லை. அது அதனுடைய காரணத்தில் போய் ஒடுங்கும், பரம்பரையாக லீனமாகும். பானை இருக்கு, பானையை உடைக்கிறான், பானை நசிச்சுடுத்து அப்படிங்கிறான். நசிச்சுடுத்துனா என்ன ஆகிடுது? அங்கே அப்படியே மறைஞ்சு கொடுத்தா பானை. ஒரு முத்கலை பாத்தம் பண்ணுறான், முத்கலத்தை எடுத்து போடுறான். முத்கலத்துக்கு என்ன, உலக்கையை எடுத்து அடிக்கிறான் பானைக்கு மேலே. அந்த பானை என்ன ஆச்சுன்னு சொல்லும் சாஸ்திரம்னா, அது கபாலத்தில் போய் ஒடுங்கெடுத்தும். அதனுடைய காரணாத்மனா போயிடுத்தது. கபாலத்தில் இருந்தேன்னு பானை வந்தது. அதையும் சூரணம் பண்ணால் கபாலிகம், கபாலத்தினுடைய காரணம். இது மாதிரி காரியங்கிறது காரணத்தில் ஒடுங்கும், ஒவ்வொன்றும் அப்படியே பரம்பரை. இந்த மாதிரி இந்திரியங்கள்லாம் என்ன ஆகும்? ஒவ்வொன்றா முதல்ல கர்மேந்திரியம் காரணத்துக்கு போகும், காரணத்தில் போய் லீனமாகும். அப்புறம் ஞானேந்திரியம் தன்னுடைய காரணத்தில் 5, அப்புறம் கண்ணு தெரியாமல் போகும், காது கேட்க. இது மாதிரி ஞானேந்திரியங்கள்லாம் மனசு மட்டும் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு காத்தா போகும், பிராணன் மட்டும் இருக்கும், சுவாசம் மட்டும் இருக்கும். அப்புறம் அந்த சுவாசமும் ஜீவனில் போய் ஒடுங்கிடும். ஒடுங்கி இந்த சூக்ஷ்ம சரீரம் வெளியில் கிளம்பும். இதுதான் மிருத்தின்னு சொல்கிறது, இங்கேருந்து கிளம்புறதுன்னு சொல்கிறது. இந்த சூக்ஷ்ம சரீரம் கிளம்புறதுனா, சூக்ஷ்ம சரீரம் போச்சுன்னா ததவச்சின்னமான சைதன்யம் அதோட போகிற மாதிரி இருக்கும்.
இந்த சூக்ஷ்ம சரீரம்னா பரலோகத்துக்கெல்லாம் போகிறது. போச்சுன்னா இவன் தத்வாரா ததவச்சின்னமாக இருக்கக்கூடியதான சேதனன் சுகதுக்கத்தெல்லாம் அனுபவிக்கிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். இப்போ இந்த அந்தக்கரணம் இருக்கே, அதுதான் பிரதிபிம்பனோபாதி. அதில் பிரதிபிம்பிக்கக்கூடியதான ஆத்மா தான் ஜீவன். நான் சொல்லின்னு இருக்கோம். இப்போ அது உண்மையா பொய்யா? ஜலாசயத்தில் பிரதிபிம்பிக்கக்கூடிய ஆகாசம் பொய் அப்படின்னா இந்த ஜீவனும் பொய் தான். ஜீவன் பொய் தான். ஜீவன்கிறவன் ஆத்மா. ஆத்மாவை பொய்ன்னு சொல்கிறேளே அப்படின்னா ஆத்மா உண்மையான வஸ்து இல்லையோ, முக்காலத்துலேயும் அழியாததான வஸ்து இல்லையோ ஆத்மாங்கிறது. ஆத்மா அழியாது தான், ஆனால் ஜீவத்வேன ரூபேண அநித்தியம், ஆத்மத்வேன ரூபேண நித்தியம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். அங்கே பிரதிபிம்பிக்கிற ரூபமாக நீ அதை பார்த்தேன்னா அது பொய். அந்த ஜலாசயத்தை வத்தடிச்சுவிட்டா அங்கே ஆகாசமே இருந்த ஆகாசம் போயிடும். ஜலாசயாவச்சின்ன அங்கே பிரதிபிம்பிக்கிற ஆகாசமே அந்த பிரதிபிம்பனோபாதி அழிஞ்சிடுத்துன்னா அதுவும் அழிஞ்சு போயிடும். கண்ணாடியை உடச்சுட்டா கண்ணாடியில் தெரிஞ்ச முகம் இருந்துட்டேவா இருக்கும், போயிடும். அது மாதிரிடா இந்த உபாதியான அந்தக்கரணத்தை நாசம் பண்ணிவிட்டா அந்த உபாதியில் பிரதிபிம்பிச்சதான பிரதிபிம்பித்தம் யத் சைதன்யமாசீத் ததப்பி நஷ்யதி. அந்த உபாதி நாசத்வாரா தஸ்யாபி நாசா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். அதனால் வாஸ்தவிகமாக அதுக்கு நாசங்கிறது ஒன்றும் இல்லை, உண்டானதுன்னு ஒன்றும் இல்லை. தான் இங்கே சொல்கிறார், ஆபாசஸ்து மிருஷா புத்தி சாபாச புத்தே கர்த்திருவம். அந்த அங்கே பிரதிபிம்பிக்கிறதே அதுக்கு தான் கர்த்திருவம்லாம். ஜீவாத்மாவுக்கு தான் கர்த்திருவம் அப்படிங்கிற. எப்படி ஜீவாத்மாவுக்கு கர்த்திருவம் உண்டு, ஆத்மாவுக்கு கர்த்திருவம் உண்டா? இல்லைன்னு சொன்னோம். கர்த்தா யார்? நான் கர்த்தான்னு சொல்கிறான். ஆத்மா கர்த்தாவே இல்லை. அதான சொன்னா சீதை சொன்னாலே ராமனுக்கு, ஹனுமானுக்கு, ராமோ நகச்சதி நதிஷ்டதி நகரோதி நகிஞ்சித். எதையுமே அவர் பண்ணலப்பா. அவர் எங்கேயும் போகலை, அவர் ஒரு இடத்துல நிற்கவும் இல்லை, அவர் ஆசையும் படலை, அவர் தசரத குமாரனாகவும் பிறக்கலை, அவர் வைகுண்டத்துக்கும் போகல, அவர் என்னையும் கல்யாணம் பண்ணிக்கல, ஒன்றுமே பண்ணலடா அவர் அப்படின்னு சீதா ராமனுக்கு உபதேசம் பண்ணா இல்லையா, தத்துவோபதேசம். இப்போ கர்த்தா யார்? ஜீவா ஆத்மா கர்த்தா இல்லை. ஆனால் இங்கே சாபாச புத்தே கர்த்திருவம்னு, சாபாச புத்தேஹே கர்த்திருவம்னு சொல்கிறோம். கர்த்திருவம் இந்த அந்தக்கரணத்துக்கு தான். அந்தக்கரணம் தான் தான் செய்யறதாகவும் எல்லாம் அப்படி தோற்றம் அளிக்கிறது. இந்த உபாதியில் இருக்கக்கூடியதான மாலின்யம் உபஹிதத்தில் மாலின்யம் இருக்கிறதாக நம்மளுக்கு காட்சி கொடுக்கும் இல்லையா? கண்ணாடியில் அழுக்கு இருக்குது, அங்கங்கே அழுக்காக இருக்கிறதாக இருக்குது கண்ணாடி. இவன் முகத்தை பார்க்குறான். இந்த முகத்துலேயும் கண்ணாடியில் கருப்பு புள்ளி இருக்குன்னா முகத்துலேயும் கருப்பு புள்ளி இருக்கா மாதிரி தோற்றம் அளிக்கும். முகத்தில் கருப்பு புள்ளி இருக்கா? இல்லை. அப்போ அந்த அந்தக்கரணத்துக்கு தான் கர்த்திருவம் போக்திருத்துவம் எல்லாம் அந்த உபாதிக்கு தான். இது இந்த உபஹிதமான ஆத்மாவில் இருக்கா மாதிரி தோற்றமளிக்கிறது. அப்போ சாபாச புத்தே கர்த்திருவம் அவச்சின்னே அவிகாரிணி சாட்சிணி ஆரோப்பியதே பிராந்தியா. சாட்சின்னு ஒரு சைத்தன்யம். அந்த சைத்தன்யம்தான் ஜலாவச்சின்ன ஆகாசம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் இங்கே சாட்சி. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அந்தக்கரணத்தில் பிரதிபிம்பிக்காமல் ஒரு சைத்தன்யம் இருந்துட்டே இருக்கே, அதுதான் சாட்சி. சாட்சி சைத்தன்யம் அப்படின்னு சொல்கிறோம். சாட்சியாக இருக்கு. நிறவச்சின்ன சைதன்யம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிறது. அதுவும் இந்த சாட்சியும் ஒன்று தான். இருந்தாலும் சாட்சி பேதம். இந்த சாட்சி நம்மக்கிட்ட இருக்கிற சாட்சி வேறு, அவங்ககிட்ட இருக்கிற சாட்சி வேறேன்னு நம்ம கல்பிக்கிறோம். அந்தந்த பிரதேசத்துக்கு அவச்சின்னமாக இருக்குங்கிறதுனால. அதில் ஏதாவது கர்த்திருவம்லாம் உண்டோ? கிடையவே கிடையாது. இவன் இதில் இருக்கக்கூடிய அந்த கரணத்தில் இருக்கிற கர்த்திருவத்தை ஜீவனில் ஆரோபித்து அதுக்கும் அப்புறம் சாட்சியில் ஆரோபணம் பண்ணி அதை பூர்ணமான சைதன்யத்தில் போய் ஆரோபணம் பண்ணுறான்.
அப்படிங்கிறதுங்க. சாட்சின் ஆரோப்பியதே பிராந்தியா ஜீவத்வஞ்ச ததா புதை. ஜீவத்வத்தையும் இந்த சாட்சியில் கொண்டு போய் ஆரோபிக்கிறான். சாட்சிக்கு ஜீவத்துவம் உண்டோ? அந்தக்கரண பிரதிபிம்பித்த சைத்தன்யத்துக்கு தான் ஜீவத்துவம் இல்லையா? அப்போ சாட்சியில் போய் ஜீவத்வத்தை ஆரோபிக்கிறான், ஆரோபணம் பண்ணுறான். சாபாச புத்தே கர்த்திருவம் அவச்சின்னே அவிகாரிணி சாட்சிணி ஆரோப்பியதே பிராந்தியா ஜீவத்வஞ்ச ததா புதை. விகாரம் அடையாதது சாட்சி. அவிகாரி அப்படின்னு பேர். எந்த விகாரமும் அதுக்கு கிடையாது. ஜீவன் தான் விகாரங்கள்லாம். சாட்சிக்கு விகாரம் உண்டா? அது பாட்டுக்கும் எதிரி உதாசீனமாக இருக்கும் சாட்சி. அந்தக்கரணத்துக்கு தான் விகாரம். தத்திர பிரதிபிம்பிதமான சைதன்யத்துக்கு அதில் இருக்கிற விகாரத்தை கொண்டு போய் அதில் ஆரோபணம் பண்ணி அப்புறம் அதை கொண்டு போய் சாட்சியில் ஆரோபணம் பண்ணுறான் அப்படிங்கிறார். ஆபாசஸ்து மிருஷா புத்தி அவித்யா காரியம் உச்சியதே அவச்சின்னந்து தத்பிரம்ம விச்சேதஸ்து விகல்பதः அவச்சின்னஸ்ய பூர்ணேன ஏகத்வம் பிரதிபாத்யதே. மிருஷா புத்தி பொய்யான அறிவிடாது. எதுன்னார்? ஆபாசக. ஜலாசயத்தில் ஒரு பிரதிபிம்பம் தோணித்தே, நம்மளுக்கு ஆகாசத்தினுடைய பிரதிபிம்பம் இங்கே ஆகாசம் இருக்குது அப்படின்னு தோணித்தே, அது பொய். அது மாதிரி இந்த ஜீவன் நான் 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 ஒரு புத்தி தோன்றதே அது பொய் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. ஆபாசஸ்து மிருஷா புத்தி. எதனால் அப்படி காட்சி கொடுக்கறது? அவித்யா காரியம் உச்சியதே. அது அவித்யினுடைய காரியம். அஜ்ஞான காரியம் அது. ஆபாசஸ்து மிருஷா புத்தி அவித்யா காரியம் உச்சியதே. அவித்யை இருக்க வரைக்கும் உனக்கு அப்படி காட்சி கொடுக்கும். ரஜ்ஜுவில் சர்ப்பம் எது வரைக்கும் காட்சி கொடுக்கும்? ரஜ்ஜுவ வித்யா இருக்கிற வரைக்கும் தான் சர்ப்பம்னு காட்சி கொடுக்கும். சர்ப்பம்னு தோணும். ரஜ்ஜுன்னு தெரிஞ்சுட்டா தோணுமோ? தோணாது. அதே மாதிரி ஏதத்து அவித்யா காரியம் ஆபாசஸ்து மிருஷா புத்தி அவித்யா காரியம் உச்சியதே. நான் வேற, நான் இங்கே இருக்கேன், எனக்கு சுகம், நான் சுகமாக இருக்கேன், இப்படி எல்லாம் காரியம் நம்மளுக்கு தோன்றதே எல்லாம் அவித்யா காரியம். ஆபாசஸ்து மிருஷா புத்தி அவித்யா காரியம் உச்சியதே. இந்த அந்தக்கரணமே அவித்யா கல்பிதம். அவித்தியினால தான் அப்படி ஒன்று கல்பிக்கப்பட்டிருக்கு. அது கல்பிக்கப்பட்டதுனால அதில் இது காட்சி பிரதிபிம்பிக்கிறது. இதை ஜீவன் ஜீவன் நான் நான் நீ சொல்லின்னு இருக்க. இப்போ எல்லாம் அவித்யா காரியம். ஆபாசஸ்து மிருஷா புத்தி அவித்யா காரியம் உச்ச அவிச்சின்னந்து தத்பிரம்ம விச்சேதஸ்து விகல்பதः. அவச்சின்ன சைதன்யம் சாட்சி. அந்தக்கரண பிரதிபிம்பித்த சைதன்யம் ஜீவன்னு சொன்னோம். இந்த பிரதேசத்தில் ஒரு ஜீவன் ஒருத்தர், சாட்சின்னு ஒருத்தர், இப்படின்னு ரெண்டு பேர் வச்சுப்போம். உள்ள வாஸ்தவத்தில் ஒரு ஆத்மா தான் இருக்குது இந்த சரீரத்துக்குள்ள. எல்லா இடத்துலையும் ஒன்று தான் இருக்குது, சரீரத்துக்குள்ளேயும் ஒன்று தான் இருக்குது. இருந்தாலும் அந்தக்கரணத்தில் பிரதிபிம்பிக்கிற சைதன்யம் ஜீவன். அதில் பிரதிபிம்பிக்காமல் அப்படி சம்பந்தம் இல்லாமல் ஒருத்தர் இருக்காரே அவர் சாட்சி. பிம்பம்னு பிம்பபூத சைதன்யம்னு வச்சுக்கோங்க. அவர் தான் அங்கே பிரதிபிம்பிக்கிறார். பிம்பம் பிரதிபிம்பம் ரெண்டுமே சம்பந்தம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்காரு அவர் பூர்ண சைதன்யம், நிறவச்சின்ன சைதன்யம். இப்போ அவச்சின்னந்து தத்பிரம்ம விச்சேதஸ்து விகல்பதः. இந்த அவச்சின்ன சைதன்யம் இருக்கே அதுவும் கல்பித்தம்தான். சாட்சி அப்படின்னா அவித்யோபகிதம் சைதன்யம் அப்படின்னு சொல்லுவா. இதுவும் கல்பித்தம்தான். ஏன்? அவித்யாயே கல்பிதமாக இருக்கிறதுனால அதுவும் கல்பிதம்தான். அதுவும் உபாதியும் கல்பிதம் இருக்கிறதுனால. அவச்சின்னஸ்ய பூர்ணேன ஏகத்துவம் பிரதிபாத்தியதே. எப்படி அந்த ஆகாச பிரதேசத்தில் அவச்சின்னமாக ஜலாசய பிரதேசத்தில் அவச்சின்னமாக இருக்கிற ஆகாசமும் கல்பிதம்தான். இந்த ஜலாசயம் இருக்கிற வரைக்கும் தான் அது. ஜலாசயம் காலி ஆயிடுதுன்னா அதுவும் இல்லை. அது மாதிரி தான் அவச்சின்னஸ்ய பூர்ணேன ஏகத்துவம் பிரதிபத்தியதே. எங்கேயும் நிரம்பி இருக்கக்கூடியதான பூர்ண சைதன்யத்தோட அதுக்கு ஏகத்துவம் பிரதிபாத்தியதே. ஐக்கியத்தை பிரதிபாதனம் ஐக்கியமானது பிரதிபாதனம் பண்ணப்படுகிறது. எதனால?
தத்துவமஸ்யாதி வாக்கியைஷ்ட சாபாசஸ்ய அகமஸ்ததா. தத்துவமஸ்யாதி வாக்கியங்கள், தத்து துவமசி, அது நீயா தான் இருக்க, நீ அதுதான் அப்படின்னு தத்துவமஸ்யாதி மகா வாக்கியங்கள், அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்ம, அயமாத்மா பிரம்ம, தத்துவமசி போன்றதான மகா வாக்கியங்கள், இதனால ஐக்கிய பிரதிபாதனம் பண்ணப்படுறது அப்படிங்கிறார். தத்துவமஸ்யாதி வாக்கியிஷ்ட சாபாசஸ்ய அகமஸ்ததா அப்படிங்கிறார். இந்த அவச்சின்னமான சைதன்யத்துக்கும் நிரவச்சின்ன சைதன்யத்துக்கும் ஐக்கியத்தை சொல்றது. அதே மாதிரி அங்க பிரதிபிம்பித்த சைதன்யமான ஜீவன் இருக்கானே அவனுக்கும் பூர்ணத்துக்கும் ஐக்கியத்தை சொல்றது தத்துவமஸ்யாதி வாக்கியங்கள் அப்படின்னு எல்லாம் ஒண்ணுதான்னு சொல்றது அப்படின்னு சொல்றார். ஐக்கிய ஞானம் யதோத்பன்னம் மகாவாக்கியன சாத்து மனோகம். யார் யாருக்கு சொல்லிட்டு இருக்கா? சாட்சாத் ராமர் ஆஞ்சநேயனுக்கு தத்துவோபதேசம் பண்றார். முதல்ல சீதையை விட்டு தத்துவோபதேசம் பண்ண சொன்னார். சீதை எல்லாத்தையும் உபதேசம் பண்ணா. அவ முதல்ல என்ன பண்ணா? ராமாயணத்தை முழுக்க சொன்னான். ராமாயணத்தை முழுக்க ஆரம்பத்திலிருந்து ராமர் தசரதனகுமாரனாக பிறந்தார்னு ஆரம்பித்து என்னை கல்யாணம் பண்ணிட்டார், வனவாசம் பிதிருவாக்கிய பரிபாலனத்துக்காக வனவாசம் பண்ணார். அங்கே அப்புறம் யுத்தம் பண்ணார், ராவணனோட யுத்தம் பண்ணி என்னை மறுபடியும் அழிச்சுண்டு வந்து இங்கே வசிஷ்டாதி மரடிகள்னால பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டு பட்டாபிஷிக்தராக இங்கே உட்காண்டு என்ன உனக்கு தத்துவோபதேசம் பண்ண சொல்கிறாரு ராமர் இருக்காரே. இவர் பிறக்கவும் இல்லை, எங்கேயும் போகலை, காட்டுக்கும் போகல, என்னை கல்யாணமும் பண்ணிக்கலை, பட்டாபிஷேகமும் பண்ணிக்கலை, ஒன்றுமே பண்ணிக்கலடான்னு சொல்லி முடித்தா சீதை. இப்படி உபதேசம் பண்ணி முடித்தா உடனே ராமர் பார்த்தார், தானே சொல்ல ஆரம்பிக்கிறார். மறுபடியும் ஆஞ்சநேயனுக்கு தத்துவோபதேசம் சொல்லி திருஷ்டாந்தங்களை சொல்லி உபதேசம் பண்ணுறார். ஆகாசத்தை எடுத்துண்டு அது எப்படி 3 விதமாக பேதத்தை அடைஞ்சிருக்கு, பேதம் பின்னமாக 3 விதமாக எப்படி காட்சி கொடுக்கறது, வாஸ்தவத்தில் அது ஒன்று தான். அது எப்படி 3 விதமாக காட்சி கொடுக்கறதோ அது மாதிரி இந்த சைத்தன்யமும் ஒன்று தான். 3 விதமாக தோற்றம் கொடுக்கறது. இதுக்கு சலனங்கிறது ஒன்றும் கிடையாது. ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி பேத விபாகினே. நானும் ஒன்று தான், நீயும் ஒன்று தான், குருவும் ஒன்று தான், ஈஸ்வரனும் ஒன்று தான். அப்போ இதுக்கு ஒரு சலனமே கிடையாது, அவிகாரி இப்படிங்கிறத எல்லாத்தையும் ஆகாச திருஷ்டாந்தத்தை வச்சு ராமர் ஆஞ்சநேயனுக்கு உபதேசம் பண்ணுறார். எந்த விகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஐக்கிய ஞானம் இந்த ஐக்கிய ஞானம் யதோத்பன்னம் மத்பாவாய உபபத்தியதே, எப்படி இந்த சாட்சாத்காரத்தை அடைய முடியுங்கிற வழியும் சொல்லிக் கொடுக்குறார். தத்துவமஸ்யாதி வாக்கியிஷ்ட சாபாசஸ்ய அகமஸ்ததா ஏகத்வம் பிரதிபாத்தியதே. இது உபனிஷத் வாக்கியங்கள்னால இந்த ஐக்கியமானது பிரதிபாதனம் பண்ணப்படுறது அப்படின்னு சொல்கிறார். ஐக்கிய ஞானம் யதோத்பன்னம் மகாவாக்கியேன ச ஆத்மனோஹோ ததா அவித்யா ஸ்வகாரியைஷ்ட நஷ்யத்யேவ ந சம்சயः.